டெல்லியில் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் இருக்கிறார். அங்கு கூட தமிழ் பாரம்பரியப்படி பலரும் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் என்ற ஒரு தகவலும் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்டீஃபனிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஸ்டீஃபன். டெல்லியில் தீபாவளி எவ்வளவு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஸ்டீஃபன்? வணக்கம் வசந்த். தலைநகர் தில்லியிலும் தமிழ்நாட்டை போன்று தீபாவளி கொண்டாட்டமானது தொடர்ந்து களை கட்டி இருக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது கரோல்பாக் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கோயிலில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களிடம் உற்சாகமாக அவர்கள் எப்படி தீபாவளி நாளை கொண்டாடி வருகின்றனர் என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம்மா, இன்னைக்கு தீபாவளிக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? என்னெல்லாம் செலிப்ரேஷனுக்காண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க? உங்களுடைய தயாரிப்புகள் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாட இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கி தீபாவளி பண்டிகை கொண்டாடுற மாதிரி டெல்லியிலையும் இன்றைக்கி நாங்கள் தமிழ்காரங்க எல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம். விடியகாலையில் சீக்கிரமே எழுந்து பலகாரம்லாம் செஞ்சு ஸ்வீட்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு பூஜைக்கு சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ்லாம் குழந்தைங்களாம் கொடுத்து புது ட்ரெஸ்லாம் போட்டு இப்போ கோயிலுக்கு லட்சுமி பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். பூஜை முடிச்சுட்டு இங்கே வந்தோங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்காரங்களெல்லாம் இங்கே நாங்கள் கோயிலில் பார்க்கலாம். டெல்லியில் உள்ள தமிழ்காரங்களாம் கோயிலில் பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். வெளியில் போவோம், சினிமாவுக்கு இந்த மாதிரிலாம் வெளியில் போவோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போவோம். வட மாநிலங்களில் பொதுவாக தீபாவளி திருநாள் ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாடப்படுது. அதற்கு காரணம் என்ன? இல்லை, ஒரு நாளைக்கு முன்னால் இங்கே டெல்லியில் நாளைக்கு தான் தீபாவளி. இன்றைக்கி நம்ம ஊரில் தான், தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி நம்ம தீபாவளி. இன்றைக்கி தீபாவளி திருநாளை இன்றைக்கி இங்கே ராமரை பற்றி கும்பிட்றதுனால அதனால் இன்றைக்கி தீபாவளிக்கு முன்னாலே கும்பிட்றாங்க. 2 நாள் தீபாவளி கொண்டாடுவாங்க டெல்லியில். தீபாவளிக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இன்றைக்கி வச்சுருக்கீங்க? என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் டெல்லியை பொறுத்த வரையில் தமிழ் மக்களுக்கு இருக்குது? சார், இன்றைக்கி காலையில் முதல்ல குளிச்சுட்டு இதுக்கு கோவிலுக்கு வந்துடும். லட்சுமி கோவிலுக்கு எல்லோரும் நாங்கள் தமிழ் மக்கள் டெல்லியில் உள்ள தமிழ் நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி புதுசாக சினிமா கூட போடுறாங்க. பிஆரில் வேதாளன் படம், அதை பார்க்கறதுக்கு போகலான்னு இருக்கோம். டிவிலையும் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, தொலைக்காட்சியிலையும். அதெல்லாம் பார்த்துட்டு தீபாவளியை எங்களுக்கு ஒரு வெளியூரில் இருக்க மாதிரி இருக்க டெல்லியில் 2 நாள் தீபாவளி கொண்டாடுவோம். ஒரு நாள் நம்ம தமிழ்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு தீபாவளி, நாங்கள் ஊரோட இங்கே உள்ள நார்த் இந்திய வட இந்தியர்களோடு சேர்ந்து நாளை ராத்திரியும் தீபாவளியை கொண்டாடுவோம். இந்த தீபாவளி எங்களுக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான நாள். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் எல்லாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு தீபாவளியை மிக சிறப்பாக இங்கே உள்ள கோவில், இங்கே தமிழ் கோவில் மட்டும் ஒரு 200 கோவில் இருக்குது டெல்லியில். அதில் இது ஒன்று லட்சுமி நரசிம்மர் கோவில் கரோல்பாக்கு. ஸோ எல்லா கோவில்லையும் நம்ம தமிழ் மக்கள் போய் காலையில் சாமி தரிசனம் பண்ணிட்டு தீபாவளியை தொலைக்காட்சியிலையும் புது சினிமா இன்றைக்கி போடுறாங்க. பிவிஆர் சினிமாவில் வேதாளம் சினிமா பார்க்கவும் போயிட்டுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் சார். வாழ்த்துக்கள் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். பட்டாசுகளை பொறுத்தவரையில் நாம் பார்க்கும் பொழுது டெல்லியில் பட்டாசுகள் அதிகமாக வெடிக்காத மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்னலாம் தீபாவளிக்கு சிறப்பாக நீங்கள் கொண்டாட இருக்கீங்க? இன்றைக்கி தீபாவளி திருநாள் தமிழர்கள் நாங்கள் கொண்டாடுறோம். இருந்தாலும் பட்டாசு இன்றைக்கி வெடிச்சுட்டு இருக்காங்க மார்னிங் இருந்து. அதே டயத்தில் நாளைக்கு நிறைய வெடிப்போம். ஏன்னா இது இந்திக்காரங்களாம் நிறையா இருக்கிறதுனால 6 மணிலேருந்து காலையில் பஞ்ச வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை கூட இங்கே எல்லாருக்கும் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் வெடி போயிட்டே இருக்கும். அதனால் எங்கேயுமே நாளைக்கு ராத்திரி 6 மணிக்கு இங்கே எல்லோரும் வெளில போக மாட்டாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக போயின்னு இருக்கு தீபாவளி. தமிழர்களாகிய எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். சின்ன பசங்க நீங்கள்லாம் என்ன தீபாவளி எப்படிலாம் கொண்டாட இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்க எல்லோருக்கும் எங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. நாங்கள் நிறைய கிராக்கர்ஸ்லாம் பர்ஸ் பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். வசந்த், நம்ம இங்கே பார்க்கும்போது தில்லியை பொறுத்தவரையில் மண்மனம் மாறாது. தமிழ்நாட்டில் எப்படி தீபாவளியை கொண்டாடுறாங்களோ அதே போன்று தில்லியிலும் தீபாவளியை கொண்டாடுறாங்க. புது பட்டாசுகள்லாம் வாங்கி வச்சுட்டு, வெடிகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக தில்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் தீபாவளியை கொண்டாடிட்டு வர்றாங்க. வசந்த்.